என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பெக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற என் ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு எழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்திடி. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிட்டுமா? நானு தேவர் சாதி பொண்ணடி, என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்போவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற இல்ல பல்ல இழைச்சுக்கிட்டு நின்னு உன் குறவழிய நெரிச்சுடுவேன். நெரிச்சு நீ கெட்ட கெட்ட என்ன நெஞ்சு திமிர் இருந்தா இந்த அனாதை கழுத புறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அனாதை கழுதாங்க, அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மறுவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ. இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கார கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவ. அந்த செருக்கியால மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டாவ. அதுக்காக போய் இம்பட்டு கோச்சுக்கிறீங்களா ஐயா? நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணீர் கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவனே ஒண்ட வந்த பிடாரி, இவனே ஊர் பிடாரியை விரட்டுறது. அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க போகல. ஆட்டாவக அம்பட்டு கேவலமா பேசுறத பொறுக்காமத்தான் நானும் என்னென்னமோ சொல்லிவிட்டேன். குத்தோன்னா உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் ஒன்ன மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதையா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. ஏங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க தெரியும்? வெயில்ல காஞ்சாலும் மழையில நனைஞ்சாலும் இந்த வீட்டு தனக்கு சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா? அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொண்டுடுங்க. போற சேவை இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. அப்போ இந்த மாதிரி வள்ளிக்கண்ணு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல? பாண்டிவினா, வீட்டை விட்டு வெளியே போ. ஆத்தா, 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 என்னத்தா இது? அப்பா சொல்ற மாதிரியே நீயும் சொல்றீங்க. எனக்கு உன்னையும் அப்பாவையும் விட்டா வேற யார் ஆத்தா தெரியும்? நான் எங்க ஆத்தா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வெளியே போ. ஆத்தா, இம்புட்ட நாள் என்ன பொத்தி பொத்தி வளர்த்தியே, இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு? ஊர் சொன்ன முச்சோட என் அனாதன்னு சொன்னப்போ உன்கிட்ட வந்து தானே நான் அழுவேன். அப்பெல்லாம் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்வியே. ஏன் ஆத்தா இப்ப நீ ஏன் என் அனாதைய வெளியே போ சொல்றிய? ஒரு கட்ட கழுவ, உனக்கு யாரு இந்த வீட்டு மேலேயோ இங்க இருக்கிறவங்க மேலே இப்படி பாசத்தை வைக்க சொன்னது? நான் உன்னை எப்படி ஏசுறாங்க? உரைக்கிற உனக்கு உப்பு போட்டு சார்த்தீங்கள நீ? பாடி ஆத்தா, பாடி வெளியே. ஆத்தா, வாங்கிக்கிறது புருஷனை வெளியே துரத்துனாங்கிற பழிய சுமந்துக்கிறத விட புள்ளைய துரத்துனாங்கிற பழிய நான் சுமந்துக்கிறேன். நீங்க இருந்து போயிருமே, நான் பாடிடு. ஆத்தா, ஆத்தா, போறாத்தா, போயிட்டு வர ஆத்தா. போற இடமே தெரியல, பயணம் சொல்லிக்கிறேன் பாத்தியா? நான் ஒரு மக்கு, நாளு தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது, புத்திக்கும் தெரியல, திசையும் தெரியல. போறாத்தா. ஆத்தா, மாமாவ நல்லா பாத்துக்க. அது நான் எங்கன்னு கேட்டா ஓடுகாலி கழுத எங்கேயோ ஓடி போயிருச்சுன்னு பழிய என் மேல போட்டுறேன். போறாத்தா.